நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகராட்சி வளாகத்தில் உள்ள 100 அடி கொடி கம்பத்தில் தேசிய கொடியை மேயர் ஜெகன் பெரியசாமி ஏற்றி வைத்தார். நாட்டின் 79வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள 100 அடி கொடி கம்பத்தில் தேசிய கொடியை மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் மாநகராட்சி ஆணையர் பானத் முருகேந்தர்லால் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 25 ஆண்டுகள் பணியாற்றிய 6 பேருக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் மாநகராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய பணியாளர்கள் 64 பேருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாநகராட்சி உதவி பொறியாளர் சரவணன், மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி, கலைச்செல்வி, திலகராஜ், நிர்மல், அன்னலட்சுமி, கோட்ராஜா, மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார், பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன், திமுக மாமன்ற உறுப்பினர்கள் ராமகிருஷ்ணன், முத்துவேல், ரெங்கசாமி, ஜெயா, ஜாக்லின், செல்வகுமார், ஜெயசீலி, நாகேஸ்வரி, வைதேகி, பவானி, ரெக்ஸிலின், அந்தோணி, மார்சில், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ், காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர் சந்திரபோஸ், எடென்டா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தலைமையேற்றிருக்கின்ற மாண்புமிகு மேயர் அவர்களையும் தலைமையுரை ஆற்ற உள்ள வாழ்த்து செய்தி மாமன்ற உறுப்பினர் திரு கனகராஜ் அவர்கள் ஒருவர். ஆணையர் அவர்களே, துணை ஆணையர் அவர்களே, பொறியாளர்களே, உதவி பொறியாளர்களே, மண்டல தலைவர்களே, மாமன்ற உறுப்பினர்களே, மாநகராட்சியிலே பணியாற்றும் மருத்துவர் திரு ஏஜே லூர்வின், மருத்துவர் ஏ அஸ்வின் சிவசங்கர், மருத்துவர் மகா காசிராஜா, மருத்துவர் விஆர் சுகாதார செவிலியர் திருமதி ஆர் லோகநாயகி, சண்முககனி, மருந்தாளுநர் திருமதி கே வளர்மதி, செவிலியர் முத்துலட்சுமி, முத்துசெல்வி சார்பில் நற்சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கப்படுகிறது. அதன் பிரதிநிதிகள் அதை பெற்றுக் கொள்வார்கள். சிறப்பாக பணியாற்றிய பெண்ணன் சுகாதார ஆய்வாளர் உதவியாளர் சீனிவாச கண்ணன், இளநிலை உதவியாளர் ராதாகிருஷ்ணன், வருவாய் ஆய்வர் சிறப்பு வீரகுமார். இந்த சுதந்திர தினம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சுதந்திர ஒரு உதாரணத்துக்கு தூத்துக்குடி நகராட்சியிலிருந்து வந்திருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.